எனக்கு ஒரு 1 இயர் பிஃபோர் வந்து ஒரு கேஸ் வந்திருந்தது. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி 7 மாசம் ஆகுது. என்னன்னா இன்லாஸ் பிரச்சனை அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ 7 மந்த்ஸ்ல வந்து ஹஸ்பண்ட் வந்து தான் சொன்ன பேச்சு கேட்கறதில்ல. ஸோ தான் எது கேட்டாலும் வந்து அவர் வந்து எதுவுமே பண்றதில்ல. ஸோ எனக்கு வந்து டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆன 7 மாசத்துலயே சொல்லி வந்திருந்தாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு தெரப்பி குடுத்துருந்தோம். ஸோ அவங்க கிட்ட என்னன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நம்ம சோசியல் மீடியா பார்த்துட்டு அதே மாரி இருக்கணும் அப்படின்ற மாரி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸே வந்து அவங்களுக்குள்ள ரொம்ப கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சு. அதே மாதிரி அந்த பையனும் வந்து இதை எப்படி டேக்கிள் பண்ண அப்படின்னு சொல்லி தெரியாமலே வந்துட்டு காலத்தை ஓட்டிட்டு இருந்திருக்காங்க அந்த 7 மாசத்துலயுமே. ஸோ அது ரொம்ப குறுகிய பீரியட். ஸோ அதுல வந்து இந்த மாதிரி முடிவு எடுக்க வேணாம் அப்படின்றதுனால அவங்களோட பேரண்ட் வந்து நம்ம கிட்ட கூப்பிட்டு வந்திருந்தாங்க. நம்ம தெரப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் வந்து 2 பேருமே எடுத்துக்கிட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த தாட் மாறினது மட்டும் இல்லாம இப்ப அவங்க கையில் அழகான ஒரு பெண் குழந்தை, அந்த குழந்தைக்கு வந்து பேர் சூட்டு விழாவும் இப்ப வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இல்ல கான்ஃபிளிக்ஸும் இந்த தேவையில்லாத எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் குறைக்கிறதுக்குமே வந்துட்டு நம்மளுடைய தெரப்பி ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தது.